ஒரு அழகான பெண் காதல் கன்னிகையாக இருந்து தனது கணவரை மனமுடைந்து கொண்டிருந்தாள். அவள் சொன்னது உண்மையில் முகவெளியினால் அல்ல, மனதில் உள்ள துரோகம் கொண்டது. கடைசி வழிகாட்டலாக அவள் அவரது தாயிடம் உதவி கேட்டாள். அப்போது அவள் தேன் அறிவுரைகள் மூலம் கணவரின் மீது அன்பும் கவனமும் செலுத்தினாள். போதிய அன்பை பெற்றால் அவரது வாழ்க்கை குறித்து மாறலுக்கு ஆவலான தேகம். 30 நாட்களுக்குப் பிறகு அந்த பெண் தன் கணவரின் நெஞ்சத்தில் உள்ள மாற்றத்தை கண்டாள். காணாத காதல் குறித்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்கள் வாழ்வில் பரந்த ஹாப்பினஸ் ஆயிற்று. காதலால் அவள் அவரது உள்ளத்தில் உள்ள விஷத்தை அழித்தாள். மாற்றியமைப்பாக வந்த மகிழ்ச்சி ஒரு அற்புதமான சந்தோஷத்தை கொண்டது. இதுவே உண்மையான காதலின் அற்புதம். ஆண்களை கொல்லும் விஷம். ஒரு அழகான பெண் தனது திருமண வாழ்க்கையால் மனமுடைந்து தனது கணவரை கொல்ல விரும்பினாள். ஒரு நாள் காலை அவள் தன் தாயிடம் ஓடிச் சென்று, அம்மா, என் கணவரை பார்த்து நான் சோர்வடைந்து விட்டேன். அவருடைய முட்டாள்தனத்தை என்னால் இனி ஆதரிக்க முடியாது. அவரை கொல்ல விரும்புகிறேன். ஆனால் நாட்டின் சட்டம் என்னை கொலைகாரியாக்கும் என்று நான் பயப்படுகிறேன். தயவு செய்து இதில் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டாள். ஆம் மகளே, நான் உனக்கு உதவ முடியும். ஆனால் அதற்கு நீ ஒரு வேலை செய்யணும். மகள், என்ன வேலை? அவரை வெளியேற்றுவதற்காக எந்த வேலையையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள். சரி என்று அம்மா சொன்னாள். 1 அவர் இறந்தபோது யாரும் உன்னை சந்தேகிக்காத மாதிரி அவருடன் சமாதானமாக இருக்க வேண்டும். 2 அவருக்கு இளமையாகவும் கவர்ச்சியாகவும் தோன்ற நீ உன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீ அவரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு மிகவும் அன்பாகவும் நன்றியுணர்வுடனும் இருக்க வேண்டும். 4 பொறுமையாகவும் அன்பாகவும் குறைந்த பொறாமையுடன் இருக்க வேண்டும். அதிகம் கேட்கும் பழக்கமும் மரியாதையும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும். 5 அவருக்காக உன் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். அவரால் பணம் தரப்படவில்லை எனினும் கோபப்படக்கூடாது. 6 அவருக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடாது. அவரிடம் எப்போதும் அமைதியையும் அன்பையும் வளர்த்துக்கொள். அதனால் அவர் இறந்த பின் யாரும் உன்னை சந்தேகிக்க மாட்டார்கள். இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா என்று அம்மா கேட்டாள். ஆம், என்னால் முடியும் என்று மகள் பதிலளித்தாள். சரி என்று ஒரு பொடியை கொடுத்து அவன் தினமும் சாப்பிடும் உணவில் சிறிது கலந்து கொடு. அது மெதுவாக அவனை கொல்லும் என்றாள் அம்மா. 9 நாட்கள் கழித்து அந்த பெண் தன் தாயிடம் திரும்பி வந்து கூறினாள். அம்மா, என் கணவரை கொல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. இப்போது நான் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் அவர் முற்றிலும் மாறிவிட்டார். இப்போது நான் கற்பனை செய்ததை விட மிகவும் இனிமையான கணவராகிவிட்டார். விஷம் அவரை கொல்வதை தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அம்மா என்று சோகமான தொனியில் கெஞ்சினாள் மகள். அம்மா பதிலளித்தாள். என் மகளே, கவலைப்படாதே. நான் நேற்று உனக்கு கொடுத்தது வெறும் மஞ்சள் பொடிதான். அது அவரை ஒருபோதும் கொல்லாது. உண்மையில் பதற்றத்தாலும் அக்கறையின்மையாலும் உன் கணவரை மெதுவாக கொன்று கொண்டிருந்த விஷம் நீதான். நீ அவரை நேசிக்கத் தொடங்கி மதித்து மனமாற வாழத் தொடங்கிய போது அவரை காப்பாற்றியதும் நீதான். ஒரு ஆண் விரும்பும் பெண்ணின் குணங்கள். 1 அதிகம் கோபப்படாதவள். 2 அதிகம் இரக்கம் கொண்டவள். 3 துன்பத்தில் துணன நிற்பவள். 4 நல்ல விடயங்களை கேட்டு நடப்பவள். 5 மரியாதையுள்ளவள். தன் தாய் தந்தையிலும் அன்பு செலுத்துபவள். 7 தன் குழந்தையை முகம் சுழிக்காமல் பார்த்துக் கொள்பவள். 8 அதிகம் ஆடம்பரத்தை விரும்பாதவள். 9 தனக்கு விருப்பான உணவை சுமாராவது தன் கையால் சமைத்து தருபவள். 10 தன்னை எப்போதும் விட்டுக் கொடுக்காதவள். 11 குறை கூறாவதள். 12 சுறுசுறுப்பானவள். 13 மென்மையானவள். 14 சிரித்த முகமுடையவள், வந்தாரை வரவேற்று உபசரிப்பவள். 15 மனம் விட்டு பேசக்கூடியவள். 16 நகைச்சுவையானவள். 17 தன் முயற்சிக்கு துணை நிற்பவள். 18 ஆரோக்கியமானவள். 19 மார்க்கப்பற்றுள்ளவள். 20 சின்ன சின்ன அன்பு சண்டை செய்து அன்றிரவே மறந்து பேசக்கூடியவள். இந்த மாதிரியான பெண்கள் டைனோசர் அழிந்த காலத்திலேயே அழிந்து விட்டதாக போதி தர்மர் கூறியுள்ளார். படித்ததில் பிடித்தது. ஆங்கிலத்தில் டி என்ற எழுத்துடன் துவங்கும் அநேக வார்த்தைகள் நமக்கு துன்பம் தருவனவாகவே உள்ளன. டேஞ்சர், அபாயம், டெத், மரணம், டிஸ்பேர், மனமுறிவு, டிஸ்கரேஜ், மனத்தளர்ச்சியடை, டிசப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம், டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, டெட், கடன், டிஸ்ட்ரெஸ், துன்பம், டிசீஸ், நோய், டெட், மரணம், டிம் தெளிவற்ற, டீடெயின்ட், தோல்வி, டிப்ரெஷன், சோர்வு, கலக்கம், ட்ரங்கர்ட், குடிகாரன், டவுன், இரக்கம், டிவைட், பிரிவு, டினை மறுத்தல், டிகே அழுகுதல், டிசீவ்
ஏமாற்றுதல், டிக்ரீஸ் குறை, டேஷ் மோதுதல், டல் அசதி, டியூவல் சண்டை, டஸ்ட் மாசு, டிஸ்பியூட் கலகம், டிமினிஷ் குறைவு, டிஸ்டர்ப் தொல்லை, டவுட் சந்தேகம், டெபிட் செலவு, டார்மெண்ட் உறக்க நிலை, ட்ரவுன் மூழ்குதல், டிச் பள்ளம், டவுரி வரதட்சணை, டிவோர்ஸ் திருமணம் முறிவு, டிசால்வ் கலைத்தல், டெபார் தகுதி இழப்பு. மேற்கண்ட துன்பங்களை டி போக்குபவன் கோ, காட் இறைவன் கோ டி. எனவே இறைவனை அனுதினமும் தொழுது நம் செயல்களை துவக்குவோம். இறைமக்கள் குடும்பமாக இல்லங்களில் செபிக்க வேண்டிய இன்றைய செபமாலை கருத்துக்கள் 21 வியாழன் ஒலி. நிறைமறை உண்மைகள். ஆண்டவர் இயேசு யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து, எங்களுடைய சொந்த வல்லமையால் அல்ல, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலேயே கால் ஊனமுற்றவரை நலமாக்க முடிந்தது என புனித பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில